Hi மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா OPPO F33 Pro பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. OPPO F33 Proனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்தா தான் இந்த F33 பற்றி ஓரளவுக்கு வந்து பார்த்தா மேக்ஸிமம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தா நார்மலி வந்து ஒரு எலைட் வெர்ஷனோ ஒரு ப்ரோ வெர்ஷனோ வந்து பார்த்தா ஒரு பிராண்ட் தரப்பில் ஒரு குறிப்பிட்ட மொபைல் பிராண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரோ எலைட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பார்த்தா நமக்கு வந்து அந்த ஒரிஜினல் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த பர்டிகுலர் பிராண்ட் மொபைல் F33 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி F33ல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி கம்மியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து ப்ராசஸர் மெயினாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேறு எந்த சேஞ்சஸும் பெருசாலாம் இல்லை. ப்ராசஸர் அதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் வந்து 50 MP தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 MP வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே 1080p 30 fps வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நம்ம செல்ஃபி கேமராலையும் அதே மாதிரி ரேர் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 MP ஆனால் 1080p 60 fps வரைக்கும் தான் எடுத்துக்கிட முடியுது. ஸோ ஸ்க்ரீன் பொறுத்தோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது குறித்தோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது F33 Pro மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா நமக்கு வந்து மெகா பிக்சல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலினுடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ட் இதனுடைய வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்ன வேரியண்ட்லாம் ரேம் ரோம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6GB 128 8GB 128 அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12256ங்கிறேன் 8256ன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரோ வெர்ஷன்லேயே நமக்கு வந்து 12லாம் கொடுக்கல 12GB ரேம்லாம். ஸோ அப்படிங்கிறப்போ இதில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ 6 அண்ட் 8 கொடுத்துருக்காங்க. 6ல் 128 அண்ட் 8ல் 128 அண்ட் வந்து 8ல் 256ன்னு கொடுத்துருக்காங்க. ரேட்டை பொறுத்து பார்க்குறப்போ 6128 ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 32 ரூபாய்க்கு, அதாவது 31,999 ரூபாய்க்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8128 வந்து பார்த்தீங்கன்னா 34,999 ரூபாய்க்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8256 வந்து பார்த்தீங்கன்னா 37,000 கொடுத்துருந்தாங்க. 37,999 சொல்லலாம். 38,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 32, 35, 38 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். ₹1 கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட்டை பார்க்குறப்போ ஸ்டில் அந்த கொஸ்டின் இருக்குது, இவ்வளோ காஸ்ட் இதுக்கு வந்து ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஹையாக தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா 6128 ஒரு 32,000 வருது அப்படிங்கிறப்போ 6128ல் நம்ம மற்ற பிராண்ட்ஸ்லையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தோணுது. அதே மாதிரி அங்கே அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்த் கிரியேட் ஆகும். ஒரு 0.6 ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 டிகிரி வரைக்கும் நமக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு F33 பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் கிடையாது. வைட் ஆங்கிள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து நமக்கு கிடையாது. கலரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது அண்ட் அது போக ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட் கலரை விட எனக்கு க்ரீன் கலர் வந்து எஃபெக்டிவாக தோணுது. மிஸ்டி ஃபாரஸ்ட் அதில் வந்து பார்த்துருந்தோம் OPPO F33 Proவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது. பார்த்தப்பவே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அவுட்லுக் டிசைன் அண்ட் வந்து பார்க்குறதுக்கு ஓவரால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேட்டாக இருக்குது. ஏன்னா வச்சு ஃபீல் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒயிட் வந்து ஓகே, பட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்போ க்ரீன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபாரஸ்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கலர் வந்து. ஸோ ஃபாரஸ்ட் க்ரீன் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக கொடுத்துருந்தாங்க. அது புது ஃபோன் வாங்குறப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்க்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு அந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சி. அந்த அட்ராக்டிவான அந்த பார்டர் கலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றது எல்லாமே ப்ளூடூத் வெர்ஷனாக இருக்கட்டும், அதனுடைய சார்ஜிங் ஸ்பீடு, அடுத்தது 7000 mAh பேட்டரி பேக்கப்பு, மெமரி கார்டு போடுற ஸ்லாட்டு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா Type-C 2.0 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது. OTG ஆப்ஷன் 69K வந்து பார்த்தீங்கன்னா ஐபி ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக ரிஃப்ரெஷ் ரேட்டு 120Hz. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேமாக தான் வர்ற மாதிரி இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த ரிவர்ஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா ஒயரில் வந்து, ஸோ அது வந்து 5 வாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோலேயே கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து 10 வாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வாட்டுங்கிறப்போ இன்னும் பெட்டராக இருக்கும். ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜ் இருக்குது. ஸோ ஒயர்லெஸ் கிடையாது, ஒயர்டு சார்ஜ் ரிவர்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அதாவது பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ அது 10 வாட் வரைக்கும் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஸ்டின் இருக்குது. ஒரு 6128 ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம 32,000 கொடுத்து வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி 10% UPI ஆஃபர் இருக்குது. ஸோ அதை போட்டு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29
28 சம்திங் அப்படி கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி இன்னும் விஷயங்கள் பார்க்குறப்பவும் கூட ஸ்டில் வந்து பார்த்தா ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதுதான் ஓவரால் சொல்ல வேண்டிய நினச்சது. ஸோ இந்த மொபைல் வாங்குறது வாங்காததை பற்றி நான் எந்த வித ஒப்பீனியனும் சொல்ல மாட்டேன். பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது குறித்து உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.